ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வார் இன் ஸ்டேட்ல எபிசோட் 23 தான். ஸோ மறக்காம கீழே லைக் பண்றேங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஜி வந்து யோசிச்சிருப்பான், அதாவது என்னோட ப்ரொஃபைல நான் வந்து லோவா காட்டணும், அதுக்கு நான் வேறமா ஷிக்கி கிட்ட தோத்து போனாலே போதும் லோ ஆயிடும். இதுக்கப்புறம் அங்க ஷிக்கிய காட்டுறாங்க. அங்க வெளியில வந்து ஷாயா கிட்ட சொல்றான், ஷாயா நீ வந்து அம்மாவை பாத்துக்கோ, அம்மாக்கு உடம்பு சரியில்லைல, நீ தான் பக்கத்துலயே இருக்கணும். அங்க ஷாயாவும் யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசின்னு இருக்கா, அண்ணா இந்த வயசானவரு உங்களை பார்க்கணுமா, நல்ல பொண்ணு, நீ வந்து உள்ள போ, நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வண்டியில போயின்னு இருக்காங்களா. அந்த வயசானவரும் ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கறாரு. அதை ஓபன் பண்ணி பார்க்க அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப சீன் பாஸ்டுக்கு போது அங்க இன்னொருத்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான்ல, அதை காட்டுறாங்க. அங்க அவரும் நிறைய விஷயத்த சொல்லிருப்பாரா. அதனாலேயே அங்க மோயுவும் ஏதோ ஒரு விஷயத்த அங்க கொண்டு வர சொல்றான். அது ஏதோ ஒரு பிரஷ் மாதிரி இருக்கு, அது எடுத்து அப்படியே ஷூட் பண்ண பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணு அப்படியே செத்து போகுது. இது வந்து என்னதுன்னு புரியுதா? இந்த வெப்பனை யூஸ் பண்ணி நம்மளால காத்துலயே தாக்குதலை பயன்படுத்த முடியும். அதுக்கும் மேல இந்த வெப்பன் நம்மளோட இன்டர்னல் ஆர்கனுக்குள்ள அப்படியே புகுந்து போகும்போது அப்படியே பாய்சனையும் வெளிப்படையா உள்ள இதுவாக்கும். இதனால உள்ள இருக்க ஆர்கன் அப்படியே பாய்சனால ஒரு மாதிரி இதுவாயிடும். இதனால உனக்கு புரியுதுல நீ என்ன பண்ணணும்னு. உங்க ஆள ஜி வந்து அவமானப்படுத்தினால அவன் மேல இதை வச்சுதான் நீங்க தாக்குதலை பண்ண போறீங்க. இப்போ சீன் பிரசன்ட் குத்து இதெல்லாம் அவனுக்கு தெரிய வர அவனால அதை ஒத்துக்கவே முடியல. நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன், என் கிட்ட திறமை இருக்கும் போது நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். நீ வந்து என்ன சொல்ற, மோயுவே சொல்லிருக்காரு, உங்க மேன்ஷன்ல இருக்க ஒருத்தர் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு, அதனால நீ இதை பண்ணிதான் ஆகணும். அப்படி ஒண்டி நீ பண்ணாம விட்டேன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். இதனால அவன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் உன்னோட ஃபேமிலி வந்து இப்ப கஷ்டப்படுற மாதிரி கஷ்டமே படாது, உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும், அத்தது வெல்த்தும் கிடைக்கும். அதனால உங்ககிட்ட காசுக்கு பஞ்சமே இருக்காது, நீங்க சந்தோஷமா வாழலாம். இதுக்கப்புறம் அந்த போட்டிக்கான நாளை காட்டுறாங்க. அங்க ஜி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கான். ஆமா இந்த ஷிக்கிக்கு என்ன ஆச்சு, எவ்வளவு லேட் பண்ணிருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஷிக்கியும் வரான். ஆமா ஷிக்கி எதுக்கு எவ்வளவு லேட்டு? அதுவா போற வழியில என்னோட ஃப்ரெண்ட பார்த்தேன், அவன் கூட கொஞ்சம் பேசி நின்றேன், அதுதான். சரி ஏதோ ஒண்ணு, நீ வந்து என்ன சேலஞ்ச் பண்ணிருக்க, அப்பனா நம்ம சண்டை போடலாம். ஆமா நான் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கேன்ல. இப்போ சீன் பாஸ்டுக்கு போது அங்க மிஸ்டர் வாங் வந்து சொல்லிருக்காரு, உன்னோட ஆப்டிடியூட் வேணா ஜூலியா இருக்கலாம், ஆனா ஷிக்கிய கம்பேர் பண்ணா நீ வந்து ஒரே ஒரு ஷாக்ல தான் உடைச்சிருக்க, அதனால நீ வந்து ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு ஆயிடாது. ஆனா உண்மையை சொன்னா நான் வந்து அங்க தோத்து போலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆமா எனக்கும் அது நல்லாவே புரியுது, இருந்தாலும் நீ முழு ஃபோர்ஸை காட்டு, ஏன்னா அப்பதான் அது ரியலாவே இருக்கும். நல்லா புரியுது, நீங்க கொடுக்குற பிளான் வந்து நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சீன் பிரசன்ட்க்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே அப்படி பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஜியும் ஆக்ஸ் பாம்பை யூஸ் பண்ணி பயங்கரமா தாக்குறான். அதுல இருந்தும் தப்பிச்சு அவன் ஒரு அட்டாக்கையும் பண்றான். அட நான் வந்து எதிர்பார்க்கல, ஏன்னா நான் வந்து டக்குன்னு ட்ரைபாட ஆக்டிவேட் பண்றதுக்குள்ள இவன் என்ன தாக்கிட்டான். ஆனா இவன் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்போனண்டா எனக்கு இருக்கான். மோஷிக்கு தாக்கலன்னு டக்குன்னு அவன் ட்ரைபாட யூஸ் பண்றான். ஆனா நான் எதிர்பார்க்கல, ஏன்னா ரெண்டு ஷேக்ல உடைச்சவங்க பவர் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஷிக்கியும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் கரெக்டா ஜியோட வயிற்றுலே குத்துது. இதனால ஜி அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறான். நான் வந்து இப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே அவனோட யோசனை தான். ஆமா ஷிக்கிக்கு என்னாச்சு, ஷிக்கி உன்னோட கையில என்ன அடிபட்டிருக்கா, நீ வந்து சரியா தானே இருக்க, நீ வந்து நல்லா இருக்கல, நம்ம சண்டை போட முடியும்ல. ஆனா அவன் ஒரு மாதிரி யோசனை இருக்கான். அங்க வாங்கக்கும் புரியல. ஆமா இவன் வந்து எதுக்கு கீழே பார்த்துன்னு இருக்கான், ஏதோ ஒண்ணு சரியில்லை. அதாவது அவன் மைண்ட் வந்து இங்க இல்லவே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த மும்முரமா அவன் யோசனை இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அவனை பார்க்கும் போது ஏதோ அவனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. ஹேய் நம்ம ஆரம்பிக்கலாமா? இதனாலே அவனோட ட்ரைபாட ஆக்டிவேட் பண்றான். அங்க ஷிக்கியும் தாக்க ஆரம்பிக்க அப்படியே நகர்ந்து போக ஆரம்பிக்கிறான். ஏய் நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க, அதனால இப்போ நீ தான் வின்னர். அதனால இதுக்கு மேலேயும் உன்கிட்ட தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. அங்க ஷிக்கிக்குமே ஒண்ணுமே புரியல. அதாவது எவ்வளவு நேரமா இவன் வந்து என்ன ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு பாக்குறானா. இதை பத்தி தான் எனக்கு சொல்ல ட்ரை பண்ணிருக்கான் போல. நான் கூட அன்னைக்கு சொன்னேன் இந்த மாதிரி நம்ம மாஸ்டருக்கு லாயலா இருக்கணும்னு. ஆனா உண்மையை சொன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் லாயலா தான் இருக்கணும். இவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவன் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கான். அதனால நான் வந்து எப்படி இவனை ஏமாத்த முடியும், நான் வந்து இவனுக்கு லாயலா இருக்கணும், இவன் வேணும்ட்டே தான் அங்க தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஜி தோத்து போறேன் அப்படின்னு சொல்றானா. இதனால எல்லாருமே ஒரு மாதிரி இவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பார்த்தா தெரியலையா, நான் தோத்து போயிட்டேன், என்ன விடவும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இன்னமும் நிறைய விஷயத்த கத்துக்கணும், ஏன்னா இந்த உலகத்துல பாக்குறதுக்கு இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு, அதுக்கும் மேல என்ன விடவும் ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஷிக்கியும் சொல்றான், நான் தோத்து போயிட்டேன், உண்மையை சொன்னா நீ தான் வின்னர். என்ன சொல்ற, எதுக்கு இப்படி சொல்ற, நீ தான் ஜெயிச்சிருக்க,
இல்ல இல்ல நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிறேன். அட பாத்தீங்களா, நம்ம ஜி வந்து உண்மையிலேயே ஆசம் தான். ஏன்னா அவரு அதுக்குள்ளேயே இவனை தோக்கடிச்சிட்டாரு. ஏன் ஆப்பனட்டே பயந்து போய் தோல்வியை ஒத்துக்கிறானா பாத்துக்கோங்க. மிஸ்டர் வாங்குக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா அதுக்குள்ளேயே இவன் தோல்வியை ஒத்துக்கினான். ஏன்னா அவன் கிட்ட இன்னமும் ஸ்ட்ரென்த் இருக்கு சண்டை போடுறதுக்கு. அப்படி இருந்தும் எதுக்கு இவன் இப்படி பண்றான்? ஆமா ஷிக்கி, நீ வந்து எதுக்கு இப்படி சொல்ற? நீ தான் உண்மையிலேயே ஜெயிச்சிருக்க. இல்ல நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க, நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லி அவன் போக ஆரம்பிக்கிறான். அட ஷிக்கி, நீ வந்து நான் சொல்றதை கேளு. நான் அதுக்குள்ளேயே அவன் போக ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற மத்தவங்களும் சொல்றாங்க, ஜி நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. ஏன்னா நீங்க அதுக்குள்ளேயே அவனை தோக்கடிச்சிட்டீங்க. ஏன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசவே தேவையில்ல, அப்படி பயங்கரமா பண்ணீங்க. நீங்க தான் திரும்ப ஒரு சாம்பியன் அப்படின்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஆனா ஷிக்கி ஒரு மாதிரி சோகமா போயின்னு இருக்கான். சைட்லயே இதெல்லாம் சாய்வோம் அப்படியே பார்த்துன்னு இருக்கான். உண்மையை சொன்னா இவன் கிட்ட எந்த விதமான சாய்ஸும் இல்ல. அது எதனாலனா லாயலிட்டினால தான். மாஸ்டருக்கும் லாயலா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்குமே லாயலா இருக்கணும். அதனால இவனுக்கு எந்த விதமான சாய்ஸும் இல்லாம நடுவுல மாட்டிக்கினான். இப்போ அதுக்காக இவன் அனுபவிக்க போறான். இப்படி இவ சொல்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஷிக்கிக்கு என்ன ஆக போகுது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த எபிசோட இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.